ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 1 ஆஃப் போஸ்டிங் மை வழக்கமான செயல்கள் இன் மை வாழ்க்கை. ஸோ காலைல ஏஞ்ச உடனே படுத்து பேசிட்டுலாம் ஒரு 2 மடி மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஓரமாக தள்ளிட்டு அப்படியே நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு மூஞ்சுக்கு ஒரு வாட்டர் வாஷ் தள்ளிட்டு நம்ம பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சு நடை ஓட்டத்தை பக்காவோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5 கிலோமீட்டர் ஓட்டத்தை பக்காவை ஓடி முடிச்சுட்டு வர வழியில் வானத்தை ஒரு வாட்சா விட்டுட்டு இளநீ ஒன்று கொடுத்தேன். எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நடந்து வரப்ப ஃபோனில் சார்ஜ் இல்லை. சரி சர்னு மேலே ஏறி போய் சார்ஜ் போடுற கேப்பில் ஒரு குழியில் போட்டு முடித்தேன். சரி முட்டை போட்டு சாப்பிடலாம் பார்த்தா வீட்டில் முட்டை இல்லை எங்கேயுமே. சரி நம்ம அங்கிள் கடையில் போய் ஒரு 8 முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிட்டேன். சரி முட்டை போடலாம் கேப்பில் பால்கனி 2 வாட்சா விட்டேன். சரி எதுவுமே இல்லைன்னு திரும்ப முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8 முட்டையை ஊற்றிட்டு பக்காவா ஆம்லேட் போடலாம் பார்த்தா லைட்டாக கறிடுச்சு. சரி நான் அப்படியே பாய்ஸ் பார்க்க உட்காந்தேன். அப்படியே ஒரு குட்டி ஒரு உரக்கத்தை போட்டு முடிச்சு லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜிம்முக்கு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிட்டேன். என்னடா பிஸ்லரி பாட்டிலில் ஊற்றுறானே இவன் கிரியேட்டின்னு பார்க்குறீங்க. அவசரத்துக்கு எந்த பாட்டில் கிடைக்கல, அடுத்த பாட்டில் இந்த பக்காவான பாட்டில் போடுறேன். சரி நம்ம பில் நண்பர் வந்தார், அதை தான் நான் ஒரு கொடுக்குறேன். சரி அவர் கூட அப்படியே ஜிம்முக்கு பக்காவா டேக் ஆஃப் ஆகிட்டு வார்ம் பண்ணுற பேரில் 2 சுற்றிட்டு பேக் ஒர்க் அவுட்டுக்கு பயங்கரமாக இறங்கிட்டேன். 3 கிளாஸ் போட்டேன். பேக்கில் பக்காவா 4 செட்டு போட்டு முடிச்சுட்டு 2வது கிளாஸாக பைசப் போட்டேன். அதே மாதிரி 3 வேரியேஷன் போட்டேன். 3 வெர்ஷன் போட்டு பம்பை பார்க்குறேன். ஓ அப்படின்னா இல்லை, நல்லா இருந்துச்சு. இன்னும் நம்ம ரெடி பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அப்படியே ஒரு பம்பை பார்த்து வீட்டுக்கு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று போக வேண்டிய வேலை இருந்தது. அதுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு ஒரு ஃபிட் செக்கப் போட்டுட்டு அப்படியே நம்ம ரேபிடோ அண்ணா வந்தார். அப்படியே அவர் கூட போயிட்டு நம்மளை காரில் பிக் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போனால் ஒரு மியூசிக் போட்டானுங்க. இவனுங்க என்னடா சேட்டு பசங்க மாதிரி வந்துருந்தாங்க ஒரு கும்பல். சரி அவனுங்களை கூப்பிட்டு அப்படியே மேலே போனால் இவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணாரு. வாங்கன்னு எல்லாரையும் வணக்கத்துலேயே வணக்கம் வச்சாரு. சரி அப்படியே இவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துக்கு போனால் எப்படா சாப்பாடு போடுங்க அந்த குட்டி பையன் பாவமாக முடிச்சுருந்தான். சரி சாப்பாடு வந்தது. அப்படியே ஒரு புடி பிடிச்சிட்டு மேண்டேட்ரியாக ஒரு எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு ஜூட் ஆஃப் ஆகிட்டோம். வீட்டுக்கு போகிற கேப்பில் ஒரு 0 சுகர் போட்டேன். டக்குன்னு நம்ம அண்ணாங்க கால் பண்ணாங்க, வாடா கிளம்பி டர்ஃபுக்குன்ட்டு. சரி அவங்க கூட போய் டர்ஃப் விளையாடி இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு சந்திப்போம் கைஸ். அது வரைக்கும் சுறுசுறுப்பாக இருங்க. பை.